100 மனிதர்கள் 100 ரூபாய். இது வெறும் கணக்கல்ல, கண்ணீரில் கரையும் உழைப்பாளியின் கதை. உழைக்கும் கைகளில் அந்த ரூபாய் இருந்தால் ஊரின் பசியெல்லாம் தீர்ந்திருக்கும். ஒரு கையில் இருந்து மறு கைக்கு மாறினால் ஏழையின் வீட்டிலும் அடுப்பெரியும். பணம் ஒரு நதி போல ஓடினால் தான் பாமரன் வாழ்விலும் செடி துளிர்க்கும். ஆனால் 5 பேரின் இரும்பை பெட்டகத்தில் அந்த நதி இன்று சிறைப்பட்டதே. 95 பேரின் தாகம் தீர்க்க ஒரு துளி நீரின்றி வறண்டு போனதே. உள்ளவன் மேலும் வளர்கின்றான், உழைப்பவன் இன்னும் தேகின்றான். எங்களுக்கு யார் மீதும் கோபமில்லை, ஆனால் இருப்பதெல்லாம் தீராத வலியும் கவலையும் தான். அவர்கள் கண்ணாடி மாளிகை கட்டுகிறார்கள், எங்கள் ஊர் குடிசைகள் இன்னும் ஒழுகுகின்றனவே. திறமை இல்லாததால் நாங்கள் வீழவில்லை, எங்கள் வியர்வைக்கு இங்கே விலையில்லை. பணம் முடங்கும் போது எங்கள் மூச்சு முடங்குகிறது. பசியோடு தூங்கும் குழந்தையின் முகத்தை பார்த்து எந்த சட்டத்திடம் போய் நியாயம் கேட்பது? பணக்காரர்கள் உயர்கிறார்கள், தவறில்லை. ஆனால் ஏழைகள் ஏன் பாதாளத்தில் விழ வேண்டும்? 5 பேரின் வளர்ச்சி மட்டுமே தேசத்தின் வளர்ச்சியா? அந்த 95 பேரின் கண்ணீருக்கு இந்த பொருளாதார புத்தகத்தில் பதில் இருக்கிறது. உள்ளவன் மேலும் வளர்கின்றான், உழைப்பவன் இன்னும் தேகின்றான். யாரையும் வீழ்த்தி நாங்கள் வாழ நினைக்கவில்லை, எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கள் என்றுதான் கேட்கிறோம். அவர்கள் வெளிச்சத்தில் சிரிக்கிறார்கள், நாங்கள் இருட்டிற்குள் அழுகிறோம். 100 ரூபாய் பகிர்ந்தால் தான் உயிர் வாழும். எல்லாருக்கும் எல்லாம் என்ற கனவு என்று நிஜமாகும். பகிர்ந்து வாழ்ந்தால் பசி தீரும், யாரையும் ஒதுக்கி வைக்காதே.
கொஞ்சம் எங்களையும் வாழவிடு.